வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். விஜயகாந்துடைய வாழ்க்கை வரலாறு அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். விஜயராஜ் அழகர் சுவாமி இவருடைய பெயர் மேடை பேச்சாளர் விஜயகாந்த் அப்படின்ட்டு மாறப்பட்டது. அதை தொடர்ந்து போக போக கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ட்டு பெயரும் மாற்றப்பட்டிருக்குது. இந்த இவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள சிந்திக்க வைக்க கூடிய வாழ்க்கை வரலாறாக இருக்குது. 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவரு தன்னோட அனுபவத்தால தானே ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ட்டு ஒரு பெயரும் சூட்டி மிக அற்புதமாக அவருடைய கட்சியை நடத்திட்டு வந்தாரு. இவரு 150 படத்துக்கு மேல் நடித்திருந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது ஒழிய எந்த படமும் ஒரு சில படங்கள் மட்டுமே இதுல பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வியில முடிஞ்சிருக்குது. மற்றபடி அனைத்து 100க்கும் மேற்பட்ட படங்கள் எல்லாமே மாபெரும் வெற்றியை கண்டிருக்குது. கேப்டன் அப்படின்ற பேர் எப்படி வந்தது? 1984 வைதேகி காத்திருந்தால், 1986 அம்மன் கோவில் கிழக்கால, 1988 பூந்தோட்ட காவல்காரன், 1988 செந்தூரப்பூவே, 1990 புலன் விசாரணை, 1992 சின்ன கவுண்டர், 1994 நேர்மையான ராஜ், 2002 ரமணா அப்படின்ற மாபெரும் மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஹிட்டான படத்தை கொடுத்ததுனாலே இவருக்கு கேப்டன் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் தொடங்கி ரமணா வரைக்கும் இவர் மாபெரும் படங்களை வெற்றி படங்களாக கொடுத்ததுனால இவருக்கு கேப்டன் அப்படின்ற பெயரும் திரையுலகினர்கள் கொடுத்தார்கள். சட்டத்தை கடைபிடிப்பவர் காவல்காரன் அப்படின்ற தன்னுடைய இயல்பான நடிப்புல இருந்து பல கதாபாத்திரங்கள்ல தொடர்ந்து இவர் மாபெரும் வெற்றி திலகமாக மாபெரும் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டனாகவும் வலம் வந்திருக்கிறாரு. 2 பிலிம்பேர் விருதுகள், 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாம 2001 கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்கிறாரு. 2000 முதல் 2006 ஆண்டு வரை நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதுல இருந்த நடிகர் சங்கத்துடைய எல்லா கடனையும் இவருடைய முயற்சியால அடைக்கப்பட்டது. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாமே திரைப்படத்துல நடிக்காம இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்த திட்டமும் இவர் தான். 1990 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ட்டு மக்களால கூப்பிட்டு இருந்தாங்க. இவரு என்ன செஞ்சிருக்காருன்னா, திரையுலகிற்கு சிரமப்பட்டு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு போராடி அந்த திரைப்பட ஊதியம் மாதம் மாதம் போவதற்காக சிரமப்பட்டு எல்லா நிபந்தனைகளையும் திரையுலகிற்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. படப்பிடிப்பு தலங்கள்ல பாத்தீங்கன்னா உணவு எல்லாத்துக்கும் 3 வேளைகளையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல கொண்டுட்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த். 2005 தன்னோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொந்த கட்சியை தொடங்கி 2006 ஆண்டுல இருந்து 2016 ஆண்டு வரைக்கும் 2 முறை பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. இவரு முறையே விருதாச்சலம் மற்றும் ரிஷிவந்தனம் 2 தொகுதிகள்லையும் பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரு. 2011 ஆண்டுல தனது கட்சியை 2வது இடத்திற்கு கொண்டுட்டு வந்து பெருமை சேர்த்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த். 2011 இருந்து 2016 ஆண்டு வரைக்கும் இவர் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி இருந்திருக்கிறாரு. 2023 ஆண்டு இறக்கும் வரைக்கும் இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கட்சி தலைவராகவே இருந்திருக்கிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்தியா என்ன செய்துன்னா பத்ம விபூஷணன் விருத இவருக்கு வழங்கி இருக்குது. அடுத்து ஆரம்ப கட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வரலாறு, அதை பத்தி நாம அடுத்த பகுதியில சந்திப்போம்.